ஸோ நம்மளுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ட்ரேடு எப்படி எடுக்கிறீங்க, எங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க. ஏன்னா மார்க்கெட்டோட கரண்ட் கண்டிஷனை பார்க்கும்போது என்ன இருக்குது, எந்த இடத்த டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இது தெரிஞ்சாதான் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ராவலே பண்ண முடியாது. இங்கே மார்க்கெட் என்ன இருக்குது, டவுனில் இருக்குது. மேபி இந்த இடத்த உடச்சதுனால எகைன் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு ரியாக்ஷன். நல்லா பார்த்தீங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டாலே நீங்கள் பாடி கடையில் தாண்டிடுவீங்க. இந்த வியூன்னு சொன்ன தெரியுமா, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும். மார்க்கெட்டை சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். மார்க்கெட்டோட இது என்னோட யூடியூப்பை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே ஒரு மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்குறோம், ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குமா, கிளியராக இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. நான் என்ன பண்ணேன், டெய்லி இருக்கும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் யோசிங்க, இப்போ மார்க்கெட் க்ளீனாக எங்கே போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்கு, எங்கே போயிருக்கு, அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ப்ரோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு, ஏன் விழுந்துருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு, ஏன் விழுந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கு, கரெக்ஷன். ஸோ இந்த இம்பல்ஸு கரெக்ஷன். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ரைட், இப்போது இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல டே கேண்டில் நம்ம பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் டே கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில். ரைட்டா, ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே இந்த கேண்டில் உள்ளே தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, மூமெண்டம் ஆகிட்டு இருக்கு. அப்போது மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு ரியாக்ஷன். நல்லா பார்த்தீங்களா, கரெக்ட். அப்போ எனக்கு மார்க்கெட் எந்த இடத்தை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் கீழே விழாதுன்னா ப்ரீவியஸ் லோ. கரெக்டா, இந்த லெவலில் தாண்டா வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது, என்னது கீழே விழாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு க்ளீனாக பார்ப்போம். ஸோ இந்த லோ டு ஹை, ஏன்னா இந்த இடம் என்னவா மாறும், இந்த இடம் என்னவா இருக்கு, இம்பல்ஸ் பக்கா. ஸோ வெல் இந்த இடத்துல இம்பல்ஸ் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இங்கே என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. ரைட், அப்போ ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணுறோம், ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு கரெக்ஷன் செக் பண்ணுறோமா, என்ன பண்ணுற மார்க்கெட்டு கரெக்டாக நிற்கிறது, கரெக்டாக நிற்கிறது எந்த ஏரியா, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா, ஆமாவா இல்லையா. ஸோ அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த இடத்தை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் எங்கே, மேலே தான். இதை டிசைட் பண்ணினா 1 ஹவரில் போகணும், 1 ஹவரில் பார்க்குறோம். ரைட், ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 1 ஹவரில் அந்த ஜோனை உடைச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்கு, 1 ஹவரில் அந்த ஜோனை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, உடைச்சிட்டான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணணும், யோசிக்கணும். யோசிக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் பார்க்கணும்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கா, மார்க்கெட் என்ன இருக்குது, டவுனில் இருக்குது. மேபி இந்த இடத்த உடைச்சதுனால எகைன் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், அவ்வளோ கீழே என்ன ஆகலாம், கீழே வரலாமா, கீழே வரணும்னா என்ன பண்ணணும். இப்போ மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் பார்க்கும்போது மார்க்கெட்டு இந்த இடத்த பாருங்க. இப்போது இது வந்து லோ, அதாவது லாங் லாஸ்டிக் லோ எது, லாங் லாஸ்டிக் லோ எது, இதுதான் லோ. ரைட்டா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்குது, இந்த இடத்த டாமினேட் பண்ணி விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எந்த இடத்த டாமினேட் பண்ணாதது வரைக்கும், எந்த இடத்த டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கீழே பாருங்க, இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸா, கரெக்டா. அப்போ இந்த டவுன் ட்ரெண்டோட இன்டர்னல் டவுன் ட்ரெண்டோட ஹை எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் மேஜரா பார்த்தா இது. அப்போ இது ஃபுல்லா என்ன, இது ஃபுல்லா என்ன, இம்பல்ஸ். உள்ளுக்குள்ள என்னமா இருக்கு, அந்த ஹையை பார்த்தோம், உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு,
அடுத்த இன்டர்னல் ஹை இருக்கா? ஆமாவா இல்லையா? ஸோ இது மேஜர், இது என்ன? ஸோ மேஜர் அண்ட் மைனர் கிளியரா புரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஹையை உடைக்கிற வரைக்குமே மார்க்கெட் என்ன சான்சஸ் இருக்கு? கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயமும் நடக்கலாம். என்ன நடக்கலாம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் நடந்துக்கிட்டேடா, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? பிஓஎஸ் நடந்துருக்கு. அப்போ இங்கே ஒரு இன்டர்னல் டவுன் ட்ரெண்ட் ஹை தெரியுதா? கரெக்டா? அப்போ இந்த இடத்துல உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு? ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? செல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அப்போ நான் இங்கே செல் பண்ணணும்னா சிம்பிள், இந்த இடத்துல தெரியுதா? இதே மாதிரி மார்க்கெட் போகுதா? மார்க்கெட் கரண்டாக போய்கிட்டு இருக்கா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த மாதிரி போகுதா? இந்த இடத்துல போயிட்டு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும்போது ட்ரேட் எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறீங்க, டார்கெட் எங்க? 1:1. புரியுதா நான் சொல்றது? ட்ரேடு எப்படி எடுக்கிறீங்க, எங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க. ஏன்னா மார்க்கெட்டோட கரண்ட் கண்டிஷனை பார்க்கும்போது என்ன இருக்கு? ரைட்டா? எப்போ மார்க்கெட் மேலே போனால் இந்த இடம் தெரியுதா? இந்த இடத்த மார்க்கெட் உடைக்கி மூடுனா மார்க்கெட் எங்கே போகும்? அது வரைக்கும் என்னோட வியூ எங்கே இருக்கணும்? என்னோட ஐஸ் ஃபுல்லாக எதுக்குள்ளே இருக்கணும்? செல்லில் இருக்கணும். ப்ரோ இப்போ நான் செல்லு போகக்கூடாதுன்னு கேட்டால் அஸ்பாட் போகலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு? ஃப்ளிப் நடந்துச்சு. இதுதான் ஹைன்னு உங்களுக்கு தெரியும்னா யூ கேன் கோ வித் செல். ஆனால் ஸ்டாப் லாஸ் எங்கே தான் வைக்கணும்? எங்கே வைக்கணும்? ஹையில் வைக்கணுமா? டார்கெட்டு இது ஒரு வே, ஓகேவா? ஆனால் கோல்டில் பாருங்க, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 0.01 எடுத்தீங்கனாலே $57 லாஸ். 0.57 $0.01 எடுத்தாலே என்னது? $57. டார்கெட்டு $172. ரிஸ்க்கு கேட்டால் ரிவார்டு. நான் என்ன பண்ணேன்னா இது உள்ளே போயிட்டு ரிஃபைன் பண்ணேன். நான் இதை போயிட்டு என்ன பண்ணுவேன்? இன்னும் ரிஃபைன் பண்ணி அதை நான் 1 minute டைம் ஃப்ரேம் கேட்டு அதுக்கே தான் பண்ணுவேன். பட் அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். யூ ஆர் த பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கே நான் சொல்ல மாட்டேன் 1 minute போங்கன்னு. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ண மாட்டேன்? 1 minute போங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் அது போக 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். பட் இது என்னன்னா ஒரு வியூ, நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்கும். நான் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன், ரொம்ப பெருசாலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப வந்துட்டு இங்கே இதை படிங்க அதை படிங்க இந்த விஷயத்த அதனால சிம்பிளாக நம்மள்ட்ட ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட்டோடைய என்னது? ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டாலே நீங்கள் பாதி கடையில் தாண்டிட்டீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டாலே நீங்கள் என்ன பாதி கடையில் தாண்டியாச்சு. ஏன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் கேண்டில் செல்லிங்கில் இருக்கிறதுனால தான் நான் எந்த டைரக்ஷனுக்கு போகிறோம்? செல்லுக்கே போயிட்டு இருக்கோம். இதே அது பையிங்க்கு மாறிடுச்சு அப்படின்னா we can go for the buy. சிம்பிள். ஏன் அப்படி சொல்லலாம்? டபுள்ங்க லாஸ்ட் செல் கேண்டில் ரைட்டா? பை கேண்டில் வந்துருக்கா? அதனால டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, டபுள்ங்க லாஸ்ட் கேண்டில் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் செல்லு, அதுக்கப்புறம் ஒரு பை கேண்டில் வந்துருக்கு. ஆனால் நம்ம இதை ஒரு பை கேண்டில் எடுத்துக்க மாட்டேங்க. எனக்கு எப்போ இந்த கேண்டில் ஐயோ வரைக்கிறோம் அப்போதான் இது இந்த கேண்டில் லோவை இந்த கேண்டில் என்ன பண்ணிடுச்சு? பிரேக் பண்ணிடுச்சு. ரைட்டா? அப்போ எனக்கு கேண்டில் லோ எது? ரைட்டா? அப்போ இந்த புல் கேண்டில் லோவை இங்க எடுத்ததுனால எனக்கு கேண்டில் ஹை எது? இது இப்போ இந்த ஏரியாக்குள்ள தான் என்னோட பார்வை. இந்த ஏரியாக்குள்ள தான் என்ன பண்ணிருக்கேன்? என்னோட பார்வை ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இப்போ இந்த ஏரியாக்குள்ள பார்வை இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கலாம்? நெக்ஸ்ட் வீக், அதாவது அடுத்த வாரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? ஓப்பன் ஆனாலும் ட்ரேட் எடுக்கிறாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, ட்ரேட் எடுத்தீங்கன்னா இதுதான் பிளான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தெளிவாங்க. ஏன்னா இந்த கேண்டலோட இடத்த இதை எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே இருக்கும்? நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே?
ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணும், ரீடெஸ்ட்டுக்கு போவோம். ப்ளஸ் இந்த இம்பேலன்ஸ் என்ன பண்ணும், கவர் பண்ணணும். சரி, இந்த கவர் பண்ணணும்னா இந்த இடத்த ஃபஸ்ட்டு உடைக்கணும். இதை உடைச்சதுக்கப்புறம் இதை உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ப்ரோ ரியாக்ட் ஆகும், எப்போ நான் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போது இப்படி இருக்கா மார்க்கெட்டு, ஏன்னா மார்க்கெட்டு இங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஓகே, ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருக்குன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கு போகுது. என்ன பண்ணுது, இந்த இடத்த தாண்டிடுச்சு, உடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்னா என்னோட பிளான் டோட்டலாக என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். சரி, அதே மாதிரி மார்க்கெட் இந்த லோக்கு வருதான்னு நம்ம பார்ப்போம். ஸ்விங் லோக்கு வருதா, வந்துட்டு மார்க்கெட் இங்கே போகுதான்னு பார்ப்போம். இந்த லோவில் ரெஸ்பெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், பை இருப்போம். லோவில் ரெஸ்பெக்ட் ஆகலைன்னா வெயிட்டிங் டு த அனதர் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாஸ். என்ன பண்ணுவோம், அனதர் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் எடுக்கலாம். இந்த பாருங்க, இதுதான் என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியானா இங்கே நான் ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், இங்கே வச்சுட்டு டார்கெட் எனக்கு எங்கே. ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு இந்த லோவை தாண்டாடுறது வரைக்கும், அதாவது இந்த இடத்துக்கு லோ தெரியுதா, ஏன் இந்த லோ சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட ஹையை உடச்சிருச்சு. ஃபஸ்ட் திங் என்ன, இந்த இடத்தோட ஹையை உடச்சிருச்சு. மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த பாருங்க என்ன ட்ரெண்ட் ரியாக்ட் ஆகுது, அப் ட்ரெண்ட் ரியாக்ட் ஆகுதா. மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வந்தால் கூட லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ் பண்ணியிருப்பேன். அழகாக என்ன பண்ணலாம், ஸோ என்னால் என்ன பண்ணிக்க முடியும், மேக்ஸிமம் என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகணுதோ அங்கே என்ன பண்ணிக்க முடியுது, என்னால் ட்ரேடை வச்சுக்க முடியுது. ஸ்டாப் லாஸ் டார்கெட் எங்கே வச்சுக்க முடியுது, எனக்கு தேவை 1:2, ரைட்டா? எனக்கு தேவை என்ன 1:2, என்னால் வச்சுக்க முடியுதா. பிளான் இப்படி தான். ஸோ அது எப்போனா என்னோட பையிங் பிளான் எப்போ இருக்கணும், இந்த 5195 டாமினேட் பண்ணா, 5195 டாமினேட் பண்ணாத வரைக்கும் என்னோட வியூ எங்க, இவ்வளோதான். இந்த வியூன்னு சொன்ன தெரியுமா, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம், அதில் ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டோம், மறந்து போயிடுவோம். ஏன்னா நானே மறந்து போயிடுவேன், அதனால தான் சொல்கிறேன். நான் ஒரு பிளான் போட்டுட்டேன் அப்படின்னா ஸ்டிக் வித் த பிளான். நான் ஒரு பிளான் போட்டேன் என்ன அப்படின்னா என்ன, ஸ்டிக் வித் த பிளான். அந்த பிளானில் நீங்கள் ஸ்டிக் ஆகிட்டீங்கன்னா அந்த பிளான் நீங்கள் மறக்கக்கூடாதுப்பா. இந்த இடத்த உடைச்சா இங்கே போயிடும்னு சொன்னாங்கப்பா, இந்த இடத்த உடைச்சா மார்க்கெட் கரெக்ஷன் தான் வருமா, அப்படியே போயிடலாம், அப்படியே போட்டுக்க சான்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஒரு ஸ்கால்ப் ட்ரேடர்ஸாக இருக்கீங்க பட்சத்தை அதோட இன்டர்னலில் போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரேட் எக்ஸிகியூஷன் நான் சீக்கிரம் பிடிச்சிட்டு போயிடலாம். அதுவே சீக்கிரம் லாஸ் ஆகும். இது லாஸ் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும், அது என்ன ஆகும், இது லாஸ் ஆக லேட் ஆகும், அது என்ன ஆகும், கொஞ்சம் சீக்கிரம் லாஸ் ஆகிடும், ரொம்ப சீக்கிரம் லாஸ் ஆகிடும் இப்படிங்கிறதுல. ஸோ அதுதான் பார்த்து ட்ரேட் பண்ணணும். புரியுதா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு, புரியுதா உங்க எல்லாருக்கும்? கண்ணு ஸ்ட்ராட்டஜிக்கு நேமெல்லாம் கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இது தெரிஞ்சாதான் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ராவலே பண்ண முடியாது. நீங்கள் வெளியில் இந்த ஸ்ட்ராட்டஜி கட்டிக்கங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி கட்டுங்க, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி கட்டிக்கிட்டாலும் இது தெரியாமல் கட்டிக்கிட்டீங்கன்னா வேஸ்ட். ஏன்னா இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் உங்களுக்கு எத்தனை நாள் போச்சு ப்ரோ? ஒன் வீக் அதான் கம்மி. நீங்கள் ஃபுல் டே இருந்ததுனால ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தீங்க, அதனால உங்களுக்கு 1 வீக். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ நம்மளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம கோர்ஸ் கான்செப்ட் என்ன? ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன்னா எத்தனை பேர் பேட்டர்ன்ஸ்னு மைண்டில் வச்சுருக்கீங்க? ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன்னா பேட்டர்ன்ஸ் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன்னா இது அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்னது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நீங்கள் எஸ்எம்சி பார்த்துருப்பீங்க. எஸ்எம்சி வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசினா நான் மட்டும் தான். என்ன போய் பாருங்கள் வீடியோ. எப்போ 2020லலாம் எஸ்எம்சி வரல, 2021 தான் வந்துச்சு. நான் 2020 என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி தெளிவாக பேசினேன். ஓகேவா? ஸோ அதனால் இதோட கோரை தெளிவாக கற்றுக்குங்க. நம்மளோட யூடியூப் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே ஓரளவு புரியும். இல்லை ஒரு கைடன்ஸ் வேணும்னா யூ கேன் டேக்கிங். நாட் ஃபார் கம்பல்சரி கிடையாது அவங்க தான் இது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணது. ஓகே பெல். ஏன்னா இது நான் இப்போ போகிற போக்கில் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அசிமினேஷன் லெவல் தான். ஏன்னா இங்கேயுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்வீப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ட்ரேடர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க,
என்னென்ன செய்வாங்க, என்னென்ன இது பார்க்கணும், இது உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும், உள்ளுக்குள்ளே என்னென்ன பார்க்கணும், எந்த டைமில் ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்வீப் ஆகும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இட்ஸ் டேக் டைம். உடனே முடியாது. பட் இது என்னன்னா, இது வந்து உங்களோட அக்யூரசி ரேட் 50% ரியாக்ட் பண்ணும். இப்போ நான் எடுத்த இது உங்களோட அக்யூரசி 50%, உங்களோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணணும், 60 to 70 இம்ப்ரூவ் பண்ணால் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும், ஆனால் கம்பல்சரி இது 50% ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துப்பாங்க, ரிஸ்க் மாதிரி இல்லை, கண்டிப்பாக 50% ஒர்க் ஆகும். நான் அடித்து சொல்லுவேன், ஆணித்தனமாக சொல்லுவேன். ஓகேவா? அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் அடிக்குமா அடிக்காதா இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு. ரைட்டா? எங்கே வைக்கணும், ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். கோல்டுலாம் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இல்லை, 50 பாயிண்ட் இல்லை, 100 பாயிண்ட் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா ஸ்லிப்பேஜ் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா? பட் உங்களோட அசிமுலேஷன் உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, பா இதை தாண்டி மார்க்கெட் வராருப்பா அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்கள் மைண்டுக்கு தோணும். ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்கணும், இல்லை இங்கே வைக்கணும் தானே வைக்கலாம். உங்கள் மைண்டு மட்டும்தான், உங்கள் மைண்டுக்கு தோன்றதான். இவ இந்த லோவை தாண்டாத வைக்க மார்க்கெட் என்ன பைதான். இப்போ இந்த லோக்கு வரக்கூடாதுன்னா சில விஷயம் இருக்கு. இந்த லோக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை, நல்லா புரியுதுங்க. இந்த லோக்கு வரதுக்கு சான்சஸ் கம்மினா அங்கே என்னென்ன இருக்கணும், மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கு, இந்த மொமெண்டம்ல ஏதாவது இம்பேலன்ஸஸ் இருக்கா, இம்பேலன்ஸை கவர் பண்ண வரலாமா, கவர் பண்ண வந்தால் எது வரைக்கும் வரும், அங்கேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ். ஏன்னா நீங்கள் இங்கேயே ஸ்டாப் லாஸ் கூட வைக்கலாம். பட் ஒரு சேஃபர் சைட் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் லாங்காக வச்சுக்க சொன்னேன். இன்டர்னல் போயிட்டு எடுக்கிறீங்கன்னா அதுக்கிட்ட ரிஸ்க் நீங்கள் வெட்டி ஸ்கேல்பிங்கில் நிறைய ரிஸ்க், 3 ட்ரேட் 4 ட்ரேட் எடுக்காமல். ஏன்னா ஸ்கேல்பிங்கில் ஒன்று அப்படியே நேராக போகிறதுக்கு ஒன்று சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்பிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்க நேரம் சரி இல்லைன்னு நேரம் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகிறதுக்கு ஒன்று இருக்குது. இல்லையா மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீடெஸ்ட்டில் ஒன்று இருப்பீங்க, லோவில் ஒன்று இருப்பீங்க, அந்த மாதிரி சான்சஸ் தான் நிறையா இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன், பெட்டர்ஸ் இதை எடுத்துகிட்டு போயிருங்க, உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோ ஸ்டாப் லாஸ் நிறைய வாங்கிட்டு நான் ஒரு பெஸ்ட் ட்ரேடாக இருக்குவேன், இல்லை நான் ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணலாம்னு தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் புல் பேக் ட்ரேட் பண்ணுறது சேஃப்.